நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வேடசந்தூரில் புதியதாக மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தை உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர், வடமதுரை, குஜிலியம்பாறை பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மின்துறை சார்ந்த பணிகளுக்கு கோட்ட அலுவலகத்திற்கு ஒட்டன்சித்திரம் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்து வந்தது. இதனால் விவசாயிகள் தங்களது தேவைகளுக்கு வேடசந்தூரிலேயே புதிய மின் பகிர்மான கோட்ட அலுவலகம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தனர். இதனையடுத்து வேடசந்தூர் வடமதுரை ரோட்டில் உள்ள பழைய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை மராமத்து வேலை செய்து புதிய மின்கோட்ட அலுவலக துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் உதவி செயற்பொறியாளர் முத்துப்பாண்டியன் வரவேற்புரை ஆற்றினார். உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் அரா சக்கரபாணி புதிய மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் முன்னிலை வகித்தார். திண்டுக்கல் தெற்கு உதவி செயற்பொறியாளர் மணிகண்டன் நன்றியுரை ஆற்றினார். இந்த விழாவில் திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜமுதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 80981889 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.